வணக்கங்க. நான் கத்திரிக்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வைங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுங்க. கடுகு போடுங்க. கடுகு போட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு சும்மா 2 வெந்தயத்தை போடுங்க. போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த காம்போடே போட்டுருங்க. காம்போடு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதை கழுகி இதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு 10 நிமிஷம் ஆகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது பிஞ்சு கத்திரிக்காய்னால சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க. தக்காளி 2 போடுங்க. கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி 2 போடுங்க. அதே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுங்க. கரைச்சி ஊற்றிட்டு அதையும் கிண்டி விடுங்க. தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க. உப்பு போடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க, அந்த தெளித்து மட்டும் விடுங்க. 2 சீரகம் போடுங்க. இதை பார்த்திங்களா, கத்திரிக்காய் கூட்டு ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. தான் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கூட்டு இன்றைக்கி செஞ்சேன். நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.